பு ஏன் பும்ராவ கேப்டனா போடக்கூடாது? ஏன் அவர் வந்து சுப்மன் கில்க்கு இடம் குடுக்கக்கூடாது? ஏன் கேஎல் ராகுல் ஓப்பனிங்ல வரக்கூடாது? 3 ப்ராப்ளம் சால்வ் ஆகுது இந்தியாக்கு. அவர் ஹலோ, வணக்கம், வெல்கம் டூ மேட்ச் பாத்தீங்களா பாஸ். இது உங்கள் தமிழ் கிரிக்கெட் பாட்காஸ்ட். என் பேர் ராம், என் கூட இருக்கிறது ஸ்ரீனி. இதோட இன்ட்ரோடக்ஷன முடிச்சுக்கலாம். எம்சிஜி. நம்ம முன்னாடியே சொன்னோம். இது வந்து ஒரு தியேட்டரா இருக்க போறது. ஒரு பாக்ஸ் ஆஃபிஸ் மூவி மாரி இருக்க போறதுன்னு. ஆனா நான் என்ன தப்பா சொல்ட்டேன்னா, இது ஒரு மூவி இல்ல. இது வந்து ஒரு 10 மூவிய சேர்த்து ஒரே மூவிக்குள்ள அடைச்சு வச்சா மாரி நம்ம வடிவேல் சொல்லுவாரு. "சட்டைக்குள்ள எவ்வளோ பட்டன்ஸ்" அப்படிம்பாரு. அந்த மாரி ஒரு மேட்ச்சுக்குள்ள இவ்ளோ டிராமாவா? டேய்! லைக் 4,00,000 பேர் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திருக்காங்க. டோட்டல் அட்டெண்டன்ஸ். 5 நாள் ஓடியிருக்கு மேட்ச். ப்ராபப்ளி ஐ திங்க் தி லாங்கஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஆஃப் திஸ் இயர். எல்லாம் இந்த பேஸ்பால் காலத்துல வந்து திருப்பியும் நம்ம வந்து ஒரு பழைய டெஸ்ட் மேட்ச்சோட அந்த பியூட்டிய நம்ம பார்த்தோம். ஒரு பக்கம் என்னடான்னா 8 ஃபீல்டர் பவுண்டரில இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னடான்னா 9 ஃபீல்டர் வந்து அப்படியே பாலர சுத்தி இருக்காங்க. நேத்தன் லயன் பவுலிங்ல பார்த்திருப்பீங்க. அப்படியே ட்விஸ்ட் அண்ட் டர்ன் ஆச்சு. ஆனா, இந்தியா பக்கம் டர்ன் ஆல. இந்தியா வாஸ் ஆல்வேஸ் பிளேயிங் கேட்ச் அப். நெறைய கொஸ்டின்ஸ் இருக்கு ஆன்ஸர் பண்ண வேண்டியது. நம்ம சூப்பர் ஸ்டார்ஸ் எப்படி நம்ம ஃப்ளாப் ஆயிருக்காங்க. யங் ஸ்டார்ஸ் எப்படி நமக்கு வந்திருக்காங்க. ஆஸ்திரேலியால யங் ஸ்டார் எப்படி வந்திருக்காரு. அவர பார்த்தா 19 வயசுல முதல் மேட்ச் விளையாடுற மாரி இல்ல. இட்ஸ் லைக் லுக்கிங் லைக் எ வெட்டரன். தேர்ஸ் சோ மச் டூ டைசெக்ட். எல்லா பகுதியும் பேசப் போறோம். கரஞ்சு புழிஞ்சு எடுக்கப் போறோம். யாரையும் விட்டு வைக்க போறதில்ல. ஆ ஸ்ரீனி, நான் கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணிக்கிறேன். நீங்க சொல்லுங்க, என்ஜாய் பண்ணீங்களா மேட்ச்ச? மேட்ச் பார்த்தீங்களா பாஸ்ன்னு கேட்டீங்கல்ல. மேட்ச் பார்க்காம இருந்திருக்கலாம் பாஸ். அப்படின்ற மாரி தான் வந்து ஆரம்பிக்கிறோம். எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் சொல்லுங்க? ஆம் நீங்க சொன்னீங்க ஒரு 19 வயசு அண்ட் ஒரு வெட்டரன். ஆக்சுவலி வந்து ஒரு 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 19 வயசு பிளேயர் வந்து ஒரு வெட்டரன் மாரி ஆடுனாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு நல்ல இடம் ஆரம்பிக்கிறதுக்கு. 19 வயசு வர்சஸ் ஒரு வெட்டரன். ஆ. இந்த சோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் தட். நம்ம வந்து எல்லாமே பேசுவோம். ரிஷப் பந்தோட அந்த ஸ்டூபிட் ஷாட். நான் எத பத்தி பேசுறேன்னு எனக்கு தெரியும் நெறைய பேருக்கு நெனைக்கிறேன். கவாஸ்கரோட அந்த ரேண்ட்ட பார்த்திருந்தீங்கன்னா. ஆம், ஆனா நம்ம ஒரு ஆர்டர்லயே போலாம். ஏன்னா, வி நோ திஸ் இஸ் அ கிளாசிக். இத வந்து அங்க இங்க போனா மிஸ் ஆயிடுவோம். ஒரு ஆர்டர்ல போனா அங்கங்க ஜூம் இன் பண்ணி ஆராய்ச்சி பண்ணுவோம். ஓகே. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே டீம் செலக்ஷன்ஸ். ஆஸ்திரேலியா டீம் செலக்ஷன்ல ஒரே ஒரு சேஞ்ச். இந்த பும்ராக்கு என்னடா இது அ ஆன்டிடோட் அப்படிம்பாங்க. ஒரு அந்த மாரி இவருக்கு என்ன அன்லாக் பண்றதுக்கு என்ன பண்ணலான்னா, கான்ஸ்டாஸ கொண்டு வந்தாங்க. "ஆட்றா, நீ போய் ஆட்றா. ஒரு புது காலத்து டேவிட் வார்னரா நீ ஆட்றா" அப்படின்னு. அவரு பீட் ஆனாலும் அவர் ஆடுனாரு. ஆனா, கோலி வெர்சஸ் கான்ஸ்டஸ். தன்னோட பாதி வயசு பையன் டெபு பண்றான். பாக்ஸிங் டே. கோலி நான் என்னோட ஒப்பீனியன் சொல்லிர்றேன். இது ரொம்பவே ஹார்ஷா தான் இருக்கும் இந்த விஷயத்துல. டு ஸ்டார்ட் வித் எக்ஸ்ட்ரீம்லி டிசப்பாயிண்டட். கோலி என்ன பண்ணாருன்னு. நெறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ரிக்கி பாண்டிங் என்ன அப்படி சொன்னா, அவனும் தான் போய் இடிச்சிருக்கான். ஹர்பஜன போய் இடிச்சிருக்கான். டேய் அவன் என்ன வேணா பண்ணட்டும்டா. நீ என்னடா வேர் ஆர் யூ? யூ ஆர் நாட் ஜஸ்ட் அ கிரிக்கெட்டர். யூ ஆர் அ போஸ்டர் பாய். ஒலிம்பிக் 2020 எல்ஏ ஒலிம்பிக் 2028ல அந்த ஒலிம்பிக் ஆர்கனைசர் என்ன சொன்னார்ன்னா, கிரிக்கெட்ட நாங்க ஏன் எடுத்துன்னு வரோம்னா, அங்க விராட் கோலி மாரியான ஜாம்பவான் பிளேயர்ஸ்லாம் இருக்காரு அப்படின்னு. கிரிக்கெட்ட ஒலிம்பிக்ல கூட்டு போம்போது, கிரிக்கெட்ட ரிப்ரசன்ட் பண்றதுக்குன்னு வந்து விராட் கோலியோட பேர் எடுக்குறாங்க. அந்த ஸ்டேச்சர்ல இருக்கிற ஒரு விராட் கோலி வந்து, ஒரு பிட்ச்ச தாண்டி வந்து அவன் ஷோல்டர இடிச்சு, அதுக்கப்புறம் ஒண்ணும் நடக்காத மாரி நீ தான் வந்து இடிச்சேன்னு பொய் சொல்லி, ரொம்ப தரமட்டமா இருந்ததுங்க. ஐ வாஸ் வெரி, வெரி டிசப்பாயிண்டட் ஆ வித் த பிஹேவியர் ஆன் த ஃபீல்ட். உங்களுக்கு என்ன தோணுச்சு? இது வந்து இதான் சொல்றது. இது வந்து இன்ஃபாக்ட் இதுக்கு முன்னாடி பில்டப் வந்து லைக் மீடியால நெறைய வந்து ஏர்போர்ட்ல வந்து ஃபோட்டோஸ் எடுத்தாங்க மெல்பர்ன்ல. அவர் பசங்களோட அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ்ஸோட வந்துட்டு ஒரு ஹி ஹேட் கேமரா வந்து என் பசங்கள ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. என்ன எடுக்கலாம் அப்படின்றதோ அதாவது வந்து இந்த டெஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து லைக் இது ஆரம்பிச்சிருது. அவர் வந்து அ இஸ் அ புல்லி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாரி வந்து வந்தது. அங்கேருந்து வந்து
இது இது வந்து அது வேற விஷயம். லைக் யூ கேன் அங்க வந்து ஆர்கியூ பண்ணலாம் அவரோட பர்சனல் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இது வந்து ஒரு தேவையே இல்லாத விஷயம். இட்ஸ் லைக் ஓகே. அவரு ஆடுறாரு கான்ஸ்டஸ். ஏன்னா பும்ரா போடுறாரு. இது இவர் தேவையே இல்லாம ஐ நோ இவரோட வந்து அந்த கோயிங் பேக் டு லைக் ஒரு மாரி வந்து அந்த பழைய கோலி அப்படியே ஃபயர் அப் பண்ணிக்கிற மாரி ரொம்ப கோலி மெல்லோ ஆயிட்டாரு. அப்படின்ற அந்த நர்ஸ் அந்த இதுல வந்தாரு இவரு வந்து லைக் நம்ம பழைய மாரி. இத நம்ம பார்த்தோம்னா வந்து ஜானி பேர்ஸ்டோ இதே மாரி தான் வந்து இதுல பண்ணாரு இங்கிலாந்துல. ஜானி பேர்ஸ்டோ செஞ்சுரி அடிச்சாரு. பட் தட் இஸ் வெரி டிஃபரண்ட். ஏன்னா வந்து அப்போ வந்து இவரு ஒரு கேப்டனா இருந்தாரு. அண்ட் தென் ஜானி பேர்ஸ்டோ வந்து இட்ஸ் லைக் அவர் நெறைய விளையாடி வந்து லைக் நெறைய எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து சாம் கான்ஸ்டன்ஸ்க்கு வந்து இது ஒரு இட்ஸ் லிட்டரலி ஃபர்ஸ்ட் ஒரு என்ன ஒரு 10 ஓவர்கள் விளையாண்டுருக்க மாட்டாரு அந்த டைம்ல. சோ எக்ஸாக்ட்லி. யாஹ்! இது அ வந்து கம்ப்ளீட்லி தேவையில்ல. அது என்ன சொல்றது? கோலி வந்து நான் வந்து கோலி நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. இதுக்கு முன்னாடி ஒரு 3 செஞ்சுரி அப்படி அப்படி இருந்தப்ப கூட இது தேவையில்லாத விஷயம். இட்ஸ் லைக் எ நெவர் மைண்ட் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் வெதர் கோலி இஸ் இன் ஃபார்ம் ஆர் நாட் இது தேவையே இல்லாதது. 20% மேட்ச் ஃபீஸ் டிடக்ட் ஆச்சு அவருக்கு. ஐ திங்க் அவரும் பின்னாடி சிரிச்சிருப்பாரு. ஆ பட் ஐ திங்க் ஹி லெட் தி என்டயர் கண்ட்ரி டவுன். நான் வந்து அட்லீஸ்ட் நான் சொல்ல விரும்புறேன். எவ்வளோ பேர் என்னோட அக்ரி பண்ணுவாங்கன்னு தெரியாது. இது நம்ம கிரிக்கெட் இல்லீங்க. நம்ம அக்ரஷன் காமிப்போம். ஆ சௌரவ் கங்குலி ஏரால நம்ம எல்லாம் பார்த்திருக்கோம். விராட் கோலி ஏராலயே நம்ம பார்த்திருக்கோம். நீங்க சொன்ன மிச்சல் ஜான்சனோட அந்த எக்ஸாம்பிள் சொன்னீங்கல்ல. அது எல்லாமே என்ன நம்ம எங்க வந்து நம்ம கரெக்ட்டா நம்ம பண்ணுவோம்னா, எவனாச்சும் வம்புக்கு வந்தா அவனுக்கு ரிட்டர்ன்ல குடுப்போம் நம்ம. வி வோன்ட் டேக் நான்சென்ஸ் எனிமோர். அ அதுதான் அந்த நியூ இண்டியன் டீமோட ஒரு ஐடென்டிட்டியா இருக்கு. அண்ட் ஐ திங்க் வி ஆர் ஆல் வெரி ப்ரவுட் அப்டின்னும் சொல்லலாம். தேவையில்லாம நீ போயிட்டு நீங்க வந்து நம்ப வந்து இந்த ஒரு 19 வயசு அந்த பையன் வந்து ஓடி வரான் அவன். நீங்க அந்த எம்சிஜி அந்த ஃபர்ஸ்ட்டு உஸ்மான் குவாஜாவும் அவரும் நடந்து அந்த ரோப்ப தாண்டி வரும்போது, உஸ்மான் குவாஜா வந்து அப்படியே நடந்து வர்றாரு. இவர் அப்படியே ஓடி போயிட்டாரு இவரு பிட்ச்சுக்கு. ஹி வாஸ் சோ பம்ப்ட் அப் ஆ இந்த ஹோல் கேம்ல. பீட் ஆனாலும் ஜஸ்பிரீத் பும்ராவ ரிவர்ஸ் ஸ்கூப் அடிச்சாரு. இட் வாஸ் அ ஸ்பெக்டிகல்ங்க. ஆஸ்திரேலியன் செலக்டர்ஸ்க்கு குடோஸ் குடுக்கணும். அந்த சான்ஸ் எடுத்தாங்க. அது வொர்க் அவுட் ஆயிருக்காது மோஸ்ட்லி. பட் வொர்க் அவுட் ஆச்சு. அண்ட் அந்த ஹோல் டெஸ்ட் மேட்ச செட்டப் பண்ணிச்சு இது. ஆ பும்ரா 6 ஓவர்ல 35, 36 ரன்னுனா, அதுக்கப்புறம் பும்ரா கம்பேக் பண்ணாரு. அது வேற விஷயம். பட் ஐ திங்க் இந்தியா அங்கேருந்தே கேட்ச் அப் விளையாட இல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க சொன்ன மாரி வந்து லைக் நாட் டேக்கிங் அவே எனிதிங் ஃப்ரம் கான்ஸ்டன்ஸ். அவர் வந்து அவரோட ரோல் அதுக்கு தான் வந்து அவரு நீங்க சொன்ன மாரி வந்து லைக் ஹி கேம் ஹி வாட் ஐம் அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா வந்து ஜஸ்ட் ஸ்டில் நீட் டு பி அன் ஈவன் கீல். அவர் வந்து வந்து டேவிட் வார்னர், பும்ரா ஆன்டிடோட் அந்த ரேஞ்ச்லாம் இல்ல. லைக் ஆப்வியஸ்லி பும்ரா லைக் புல்ட் ஹிம் பேக் அடுத்த அடுத்த இன்னிங்ஸ்ல. ஆல் தட் செட் எஸ் இட் வாஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் இன்னிங்ஸ். ஆ நம்ம இதுக்கு சொன்ன மாரி தான். ஹெட் வந்து சீக்கிரமா அவுட் ஆயிட்டாரு. பட் இன் டெர்ம்ஸ் ஆஃப் லைக் அந்த நீங்க போன 2 டெஸ்ட் சொன்னது வந்து 30, 40 ஓவர்ல ஹெட் வராரு. அவருக்கு வந்து சோ லைக் பால் ஓல்ட் பால்ல அண்ட் தென் ஆடுறாரு. இதுல வந்து இட்ஸ் ஸ்லைட்லி டிஃபரெண்ட். இவர் வந்து அந்த நல்ல ஒரு ம். செட்டப் பண்ணி குடுத்தாரு ஃபார் ஸ்டீவ் ஸ்மித் அண்ட் மானஸ் லபுஷேர் வந்து விளையாடுறதுக்கு. சோ யாஹ்! நான் அகைன் வி கேன் நம்ம கொஞ்சம் டிஸ்அக்ரி பண்ணலாம். ஏன்னா, எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த பாடி லாங்குவேஜ் வந்து இந்தியாக்கு வந்து யூ நோ ரொம்பவே டிஃபரெண்ட்டா இருந்துச்சு. அவங்களுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல ஃபார் சம் டைம் அவர் இருக்கிற வரைக்கும். ஸோ அதான் பட் நீங்களே லாஸ்ட்ல சொன்னீங்க. பிளாட்ஃபார்ம் செட்டப் பண்ணி குடுத்துட்டாரு அவரு. மானஸ் லபுஷேன் அண்ட் ஸ்டீவன் ஸ்மித். ஆ அவங்கள பத்தி நம்ம பேசலாம். பட் தென் அகைன் டிப்பிக்கல் பும்ரா, பும்ரா, பும்ரா. 50 ஓவர் அவர் போட்டு கடைசியில "டேய் எனக்கு இன்னொன்னு ஒண்ணு போடுறா" அப்படின்னு ஒரு மைக்ல வந்து ஆ "ஏக் और डालेगा क्या?" அப்படின்னு அவர் கேட்டாரு ரோஹித் சர்மா. "இல்லப்பா முடியலப்பா என்ன உட்டுருங்கப்பான்னு" அவர் வந்து சொன்ன கிளிப் கூட ஆக்சுவலி இப்போ வைரலா போயிட்டு இருக்கு. ஆ ஸோ அகைன் இட் வாஸ் ஜஸ்ட் அப் டூ பும்ரா டூ டேக் அந்த எல்லா விக்கெட்ஸும் ஃபைனலா அந்த 4 விக்கெட் எடுத்தாரு. அதுக்கப்புறம் ஆ ஃபர்தரா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் டாப் ஆர்டர் 475 குடுத்தாச்சு. 474 இப்போ. இப்போ என்ன பண்ணலாம்? ஓகே. ரோஹித் சர்மா. லெட்ஸ் டாக் அபவுட் ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மா த பேட்டர் பத்தி பேசலாம். இதோட சேர்ந்து கேப்டன்சியும் வந்து மிக்ஸ் ஆகும். கேப்டன்சிக்கு நம்ம லாஸ்ட்ல வரலாம். பட் ரோஹித் சர்மா ஆஸ் அ பேட்டர் ஆவரேஜ்லாம் பேசியாச்சு. 11 ஆவரேஜ் சிங்கிள் டிஜிட்டே வந்து பாஸ்ட் 15 இன்னிங்ஸ்ல வந்து 10 இன்னிங்ஸ்ல சிங்கிள் டிஜிட் கூட அடிக்கல. எல்லாம் தெரியும். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அவுட் ஆனார்ல. நான் புல் அடிக்கட்டுமா? இல்ல வேணாமான்னு. அவரோட ஃபேவரைட் புல் ஷாட்டே வந்து அவர் வந்து ஹால்ஃப் ஹார்ட்டடா வந்து அடிச்சு அத ரொம்பவே ஒரு மோசமான ஒரு
என்ன சொல்றது? ஒரு பொசிஷன்ல அவர போட்டுட்டு ஸ்காட் போலண்ட் கேட்ச் புடிச்சு போனாரு. அண்ட் இட் வாஸ் அ ஹியூஜ் கேம்பிள். ஃபுல்லா அந்த சூதாடுவாங்க. அதுல வந்து அ கே.எல். ராகுல வந்து ஓப்பனிங் பொசிஷன்லேருந்து நகர்த்திட்டு, கே சுப்மன் கில்ல டீம்லேருந்தே ஒதுக்கிட்டு, இவர் இறங்கியிருக்காரு. ஹோப்பிங் டூ கம் பேக் டூ ஃபார்ம். அண்ட் அதுக்கப்புறம் ஃபார்ம உட்டுருங்க. இஃப் ஹி காட் அ குட் டெலிவரி வேற விஷயம். பட் ஹி டிஸ்மிஸ்ட் ஹிம்செல்ஃப் அங்க. அந்த இன்னிங்ஸ் மட்டும் இல்ல. 2வது இன்னிங்ஸ்ல கூட அவரோட ஃபால்ட் ஷாட்னால தான் அந்த ஷாட்ட ஸ்ட்ரெய்ட்டா விளையாடிருந்து மிட் விக்கெட்ல அடிக்காம இருந்தாருன்னா, ஐ திங்க் அங்க கூட அவர் தப்பிச்சிருக்கலாம். ஹி வாஸ் லுக்கிங் ஸ்லைட்லி பெட்டர் இன் தி 2ண்ட் இன்னிங்ஸ். பட் ரோஹித் ஷர்மாஸ் ஃபெயிலியர் ஆஸ் அ பேட்ஸ்மேன் எவ்வளோ நேரம் தான் நம்ம வந்து இத டாலரேட் பண்ணலாம்? கிளியர்லி வந்து இத வந்து என்ன காட்டுதுன்னா வந்து இல்ல, இட்ஸ் நாட் அ டெக்னிக்கல் இஷ்யூ, இட்ஸ் அ மென்டல் இஷ்யூ. ஸோ இஃப் யூ ஆர் மென்டலி வந்து நீங்க அங்க இல்ல அப்டின்னா வந்து, அந்த டெக்னிக்கல் இஷ்யூ வந்து ஆட்டோமேட்டிக்கா வருது. அந்த அந்த அதுதான். அதாவது வந்து நம்ம நீங்க அடிக்கடி அம்பயரிங்ன்னு சொல்றீங்கல்ல. நான் விளையாடுற லெவல் கிரிக்கெட்டுக்கும், இந்த லெவல் கிரிக்கெட்டுக்கும் வந்து அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் மென்டலி வந்து நீங்க ஒரு ஃபிராக்ஷன்லயே லேட்டா இருந்தாலும் வந்துட்டு, டிசிஷன் மேக்கிங் பிகம்ஸ் சோ மச் மோர் டிஃபிகல்ட் அண்ட் யூ கெட் அவுட். அந்த அவரு இப்ப வந்து எனக்கு வந்து அந்த அந்த ஸ்டேஜ்ல இருக்காரு. தெரியல. நம்ம பார்க்கும்போது வந்து லைக் யூ நோ மென்டலி இஸ் நாட் ஜஸ்ட் இந்த இந்த சீரிஸ் அப்படின்றது இல்லாம வந்துட்டு டு த பாயிண்ட் வேர் தேவையான நமக்கு இந்த கிரிக்கெட் இந்த பிரஷர் அப்படின்ற ஆமா. ரேஞ்ச் வந்துட்ட மாதிரி இருக்கு லைக் யூ நோ 100% எனக்கும் அதான் தோணுது. என்னைக்கு 2024 வேர்ல்ட் கப்ப வந்து ஜெயிச்சுட்டு அந்த மண்ண தூக்கி வாயில போட்டாரோ, அன்னைக்கே அவர் வாயில மண்ணு விழுந்துருச்சு. வேற விதமானது. அ பட் ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் 2 பேருமே இன்ஃபாக்ட் கோலி அண்ட் ரோஹித், யூ ஃபீல் அந்த ஹங்கர் வந்து கோலி ஓகே ஆர்டிபிஷியலா தன்ன வந்து பம்ப் அப் பண்ணிக்கிறாரு. பட் அந்த ஹங்கர் அப்படியே ரொம்ப குறைஞ்ச மாரி தான் இருக்கு. யூ கேன் ஆமா. சீ அந்த பாடி லாங்குவேஜ்ல வந்து ரோஹித் அதெல்லாம் சர்மா கண்டிப்பா சாதிச்சுட்டோம்டா தெரியுது. ஆயிடுச்சுடா. கண்டிப்பா ரோஹித் சர்மாக்கு அவரு இன் இன் சம் வேஸ் வந்து நம்ம இத வந்து அஸ்வின் நம்ம ஒரு எபிசோட் பண்ணோம் போன பார்த்தோம்னா, அஸ்வின் சீம்ஸ் டூ ஹேவ் லைக் யூ நோ ஓகே போறோம் நமக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு விலகிட்டு வந்துட்டாரு. ஆப்வியஸ்லி ரோஹித் சர்மா கேப்டன் அப்படின்றதுனால வெதர் இஸ் லைக் யூ நோ அந்த டிராகிங் பண்ணிட்டு சிட்னி வரைக்கும் போய் பார்ப்போம். அண்ட் தென் அதுக்கப்புறமா யா எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் வெரி வெரி லைக்லிஹுட் சிட்னில இந்தியா ஜெயிச்சதுன்னா கூட ஃபார் எக்ஸாம்பிள் தே ஆர் ஸ்டில் டிபெண்டன்ட் ஆன் ஆஸ்திரேலியா வந்து WTC ஸ்ரீலங்கால என்ன நடக்கிறது அப்படின்றது சொல்லிட்டு. ஸோ அது சென்னையில சிட்னிலயே தோத்ததுதான் அவர் இப்படி இருக்கு. விளையாடணுமா? பு ஏன் பும்ராவ கேப்டனா போடக்கூடாது? ஏன் அவர் வந்து சுப்மன் கில்க்கு இடம் குடுக்கக்கூடாது? ஏன் கே.எல். ராகுல் ஓப்பனிங்ல வரக்கூடாது? 3 ப்ராப்ளம் சால்வ் ஆகுது இந்தியாக்கு. அவர் விளங்கினாருன்னா. ஏ ஏன் அப்படின்றதுக்கு வந்து தெர் இஸ் நோ ஆன்சர். தி ஆன்சர் இஸ் லைக் யூ நோ வேணும் அப்படின்றது தான். ஆப்வியஸ்லி பவுலிங் சைடு வந்து பும்ரா வந்து ஹேட் சோ மச் பவுலிங். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வந்து பும்ரா கேப்டனா இருந்ததுக்கும், 5த் டெஸ்ட்ல பும்ரா கேப்டனுக்கும் இஸ் வெரி பிக் டிஃபரன்ஸ். இன் டெர்ம்ஸ் ஆஃப் வந்து அவரோட பவுலிங் லோட் வந்து அப்போ ஃப்ரெஷ்ஷா இருந்தாரு. வர்சஸ் இப்போ வந்து கிளியர்லி டு த பாயிண்ட் வேர் அவர் ஒருத்தர் தான் பவுலிங் போடுறாரு. வேற யாருமே இல்ல அப்படின்ற ரேஞ்ச்ல வந்துருச்சு. ஸோ இது இன்னும் ஹெல்ப் ஆகாதா அவருக்கு? பிகாஸ் ஹி வுட் எக்ஸாக்ட்லி நோ இன்னும் நான் எவ்வளோ ஓவர் போடணும் அப்படின்னு. ஐ டோன்ட் திங்க் சோ. ஐ மீன் அது வந்து ஐ டோன்ட் திங்க் இட் மேக்ஸ். ஏன்னா இப்போ வந்து அது மட்டும் இல்லாம அவர் வந்து மொத்தம் எவ்வளோ ஓவர் போடணும். இப்போ வந்து அவர் வந்து போடுறாரு. முடிஞ்சு போச்சு. அதோட சரி. மொத்தம் எவ்வளோ ஓவர் போடணும். இப்போ யார போட வைக்கிறது. இப்போ வந்து எங்க ஃபீல்டு மாத்துறது. நீங்க சொல்றது மென்டல் ஃபெட்டிக் மென்டலி சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க. மென்டல் ஃபெட்டிக். ஏன்னா இப்போ கிளியர்லி இட்ஸ் எஸ்டாப்லிஷ்ட் பிசிக்கல் ஃபெட்டிக் வந்து அவருக்கு கண்டிப்பா இருக்கு. 4 டெஸ்ட் வந்து அவர் பவுலிங் போட்டிருக்காரு. 5வதும் போடணும் அப்படின்றது. ஆம். ஸோ அதனால வந்து நான் அந்த ரீசனால வந்து ஐ வுட் ஹெசிடேட் அவர் வந்து கேப்டன்சி குடுக்கறதுக்கு. 1 கண்டிப்பா வந்து இன் டெர்ம்ஸ் ஆஃப் அ நடக்காது அப்படின்றது இல்ல. ஏன்னா வந்து திஸ் இஸ் இந்தியன் கிரிக்கெட். நம்ம வந்து காலகாலமா பார்த்திருக்கோம். வி வி அந்த கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் வந்து தே வில் லைக் யூ நோ புல் அப்படின்ற மாரி வந்து ஸோ அதனால வந்து குடுக்க மாட்டாங்க ஆப்பர்ச்சுனிட்டி. ரோஹித் சர்மா வந்து இஸ் நாட் அன் எம்.எஸ். தோனி. நம்ம வந்து நடு டெஸ்ட்ல ஓகே நான் முடிச்சுட்டேன். தேர் இஸ் நோ ஸ்டாண்ட் இன் கேப்டன். பும்ராக்கு தான் குடுக்கணும். இல்லன்னா வந்து தேர் இஸ் நோபடி வேற யாருமே இல்ல. இந்தாங்க இவர்கிட்ட ஓகே. ஒரு தோனிக்கு ஒரு கோலி இருந்தாரு. இவருக்கு யாருமே கிடையாது. ஓகே. நம்ம வரலாம். நம்ம திருப்பியும் நம்ம இதுக்கு வரலாம். சிட்னி டெஸ்ட் பத்தி பேசம்போது. ஏன்னா அடுத்தது நம்ம இப்போ வி நீட் மோர் டைம். விராட் கோலி. அத பத்தி பேசுறதுக்கு முன்னாடி, இவ்வளோ தூரம் நாங்க பேசினது, அடிச்சுட்டத நீங்க எல்லாம் நீங்க கொஞ்சம் என்ஜாய் பண்றீங்க. சரிடா, மனசு நொந்து போய் கிடக்கு. ஆனா, அட்லீஸ்ட் யாராவது மனசுல இருக்கிறத அட்லீஸ்ட் பட்டு பட்டுன்னு பேசுறாங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, YouTubeல பார்க்குறீங்கன்னா, அந்த லைக்க மட்டும் தட்டி விடுங்க.
நீங்க எங்கள ஆடியோ பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் நீங்க எங்கள கேட்கலாம். Spotify, Apple Podcast, Audible, Jio Saavn அங்கங்கலாம் இருக்கோம் நாங்க. ஸோ அங்கங்க கேட்குறீங்கன்னா, அங்க எங்கள ஃபாலோ பண்ணுங்க. எங்களுக்கு ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கும். உங்க ஒப்பீனியனும் தட்டி விடுங்க. நாங்க கண்டிப்பா அதுக்கும் நாங்க பார்த்துட்டு நாங்க ஆன்ஸர் பண்ணுவோம் நாங்க. ஓகே. மூவிங் ஆன். மூவ் ஆன் பண்ணுமா? இந்த பாட்காஸ்ட்லயே மூவ் ஆன் பண்ணலாம். ஆனா விராட் கோலிலேருந்து மூவ் ஆன் பண்ற நேரம் வந்துருத்துங்களா? ஏன்னா நம்ப பார்த்துட்டோம். இன்னொரு ஒரு கிளிப் ஒண்ணு நாங்க மோஸ்ட்லி அத போட்டு விடுறேன் நான் இதுல. எல்லா டெஸ்ட் மேட்ச் ஒரே டைப் டிஸ்மிஸல். சேஸ் ஆனா அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. சேஸ் இதான் பிரச்சனை. மாஸ்டர் வந்து இப்போ வந்து அதுக்கு ஒரு வேற அர்த்தம் சேஸ் மாஸ்டருக்கு. முதல்ல வந்து ஆமா. சேஸ் மாஸ்டர் அப்படின்னு வந்து ஓடிஐல வந்து அப்படியே அவர் தான் சேஸ் கிங் அப்படின்னு. இப்போ வந்து அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப் பால்ல சேஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆம், ஆமா. அதுதான் வந்து சேஸ் மாஸ்டர். இப்போ அர்த்தம் வந்து ஐ மீன் இது இதுல என்ன கொடுமை அப்படின்னா வந்து நமக்கு தெரியுது லைக் அவருக்கு தெரியாதா அப்படின்றது தான். பட் நான் வந்து அப்பவே நான் சொன்ன 2 எபிசோட் முன்னாடி 3 எபிசோட் முன்னாடியே வந்து நமக்கு தெரியுது அவருக்கு தெரியாதா அப்படின்றது இல்ல இந்த கோச் அப்படி இருக்காங்களே அவங்களுக்கு தெரியாதா வெளியில இருக்க வந்து லைக் நாட் நெசசரிலி தி கோச் தி பிளேயர்ஸ் ஒரு கவாஸ்கர் இருக்காரு ரவி சாஸ்திரி இருக்காரு தேர் ஆல் தேர் இன் டர்ம்ஸ் ஆஃப் கண்டிப்பா வந்து அவங்களோட பேசுவாங்க அதே ஹோட்டல்ஸ்ல ஸ்டே பண்ணுவாங்க லைக் அது எல்லாமே நடக்கும் ஸோ அவங்களுக்கு தெரியாதா இல்ல வந்து ஒரு பிக்அப் த ஃபோன் அண்ட் கால் சச்சின் டெண்டுல்கர் அண்ட் ஸ்பீக் டு ஹிம் ஸோ தி என்ன சொல்றது அவருக்கு வந்து ஒரு ஷார்டேஜ் ஆஃப் அட்வைஸ் கண்டிப்பா கிடையாது நம்ம சொல்லி தான் வந்து நம்ம ஃபேன்ஸ் சொல்லி தான் வந்து அவருக்கு தெரியணும் அப்படின்றது இல்ல ஸோ கிளியர்லி அகெயின் இட் கோஸ் பேக் டு த மென்டல் திங் இட்ஸ் நாட் அ டெக்னிக் என்ன சொல் அந்த டெக்னிக்கல் ஃப்ளா அப்படின்றது வந்து தெரியும் அது இருக்கு நம்ம அவுட் சைட் ஆஃப் சேஸ் பண்றோம் பால் விடணும் நம்ம ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட் நீங்க அந்த கிளிப் பாத்தீங்கன்னா அந்த போட்டோல வந்து பாலை விட்டு அவுட் ஆனாரு பால் விட போயிட்டு வந்துட்டு லைக் நெய்தர் ஹியர் நார் தேர் எஜ் வாங்கி அவுட் ஆனாரு இப்போ வந்து சரி நம்ம பாலை விட்டாலும் வந்து இப்போ அவுட் ஆறோம் பாலை சேஸ் பண்ணி இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னன்னா வந்து அவர் ஒரு ரொம்ப இல்ல ஒரு சச்சின் டெண்டுல்கர் மாதிரி வந்து சென்னையில இது லைக் ஐ வில் நாட் பிளே த கவர் டிரைவ் ஃபார் அன் என்டையர் டபுள் செஞ்சுரி அடிச்சதுக்கு அப்புறமும் கவர் டிரைவ் ஆட மாட்டேன் அப்படின்னு ஆடினாரு அந்த அளவுக்கு வந்து இல்லைனாலுமே வந்துட்டு ஒரு 20 ரன் 30 ரன் லைக் நான் கெட் லைக் 30-40 ரன்ஸ் 50 ரன்ஸ் நான் அந்த கவர் டிரைவ் ஆடல ஐ வில் நாட் சேஸ் தி பால்ஸ் அவுட் சைட் வேற வண்டி ரன் வருது ஆமா. அது என்ன வந்ததுன்னா வேற விதமா நீ அவுட் பண்றா! யா அப்படின்னு ஒரு சேலஞ்ச போட்டு தான் ஆகணும். ஜஸ்ட் நோயிங் ஹிம். ஐ திங்க் இன்னொன்னு என்ன நடந்துச்சுன்னா, யஷஸ்வி ஜெயஸ்வாலோட ரன் அவுட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. யஷஸ்வி ஜெயஸ்வால் லுக்ட் இன் சப்ளைம் டச். அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 82ல இருந்தாரு அப்ப. அது யஷஸ்வி ஜெயஸ்வாலோட கால் தான். ஸோ ஒரு பக்கம் என்னன்னா, டிஃபால்ட்டா என்ன சொல்றாங்கன்னா, இட் வாஸ் அ நான் எக்ஸிஸ்டன்ட் சிங்கிள். அங்க அது சிங்கிளே இல்லடா அதெல்லாம் ஸோ சரியா தான்டா அவன் திருப்பி அனுப்பிச்சான் அப்படின்னு. ஆனா, ஐ திங்க் சஞ்சய் மஞ்சுரேக்கர் கொஞ்சம் தன்னோட கரியரையே ஒரு லைன்ல வச்சு திருப்பியும் ஒரு அவர் போல்டா சொல்லியிருக்காரு. தட் இட்ஸ் அ பேட்டர்ஸ் கால். ஏன்னா, உங்களுக்கு கோலி வந்து இந்த பக்கம் பார்க்குறாரு. பேட்டர் இந்த பக்கம் போயிருக்கு பால். பேட் கமின்ஸ் பிக்கப் பண்றாரு. ஸோ அந்த பக்கம் நான் ஸ்ட்ரைக்கர் வந்து ஸ்ட்ரைக்கரோட கால தான் வந்து ட்ரஸ்ட் பண்ணி ஆகணும். ட்ரஸ்ட் பண்ணிட்டு ஓடணும். அ- அது இல்லன்னா இல்ல. அதுக்கப்புறம் வேற விஷயம் அது. பட் ஆமா ஆ இட்ஸ் அ ஃபண்டமெண்டல் அது வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் த கேம் வந்து லைக் நீங்க வந்து பால் உங்க பின்னாடி போறதுன்னா டோன்ட் பால் வாட்ச் இட்ஸ் த பால் பேட்ஸ்மேன்ஸ் கால் ஏன்னா இன் தியரி அவர் தான் வந்து டேஞ்சர் எண்ட் திஸ் இஸ் க்ளோசர் எண்ட் அவர் தான் டேஞ்சர் எண்ட் ஓடிட்டு இருக்காரு ஸோ வந்து அவரோட கால் தான் யா ஐ கண்டிப்பா. திங்க் அ கோலி கூட அது அவுட் ஆன சாரிக்கா. என்ன சொன்னீங்க? கோலி வந்து ஓடி இருக்கலான்றேன் கண்டிப்பா யாஹ்! அ இல்ல. அ ஐ திங்க் அந்த ரன் அவுட் வந்து கண்டிப்பா அவர எஃபெக்ட் பண்ணிடுச்சு. பிகாஸ் அதுக்கு முன்னாடி வேற கியர்ல இருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சடன்லி அவரு என்ன ஒரு ஸாம்பி மோட்ல போன மாரி போனாரு. அண்ட் போலண்ட தூக்கிட்டாரு அவரு ஆஸ் யூசுவல். அதுக்கப்புறம் ஆகாஷ்தீப் அனுப்பிச்சு வச்சாங்க. ரிஷப் பந்த் 2 இன்னிங்ஸ்லயும் இந்த ஸ்டூபிட் காமெண்ட் அந்த வீடியோ வைரலா போயிருக்கு. வேற வழி இல்ல. நீங்க அக்ரி பண்ணி தான் ஆகணும் சுனில் கவாஸ்கரோட. அவர் கம்ப்ளீட்லி ஐ திங்க் ஐ மீன் ரிஷப் பந்த் எப்படி ஃபுல்லாவே அ அக்ரெசிவா அந்த ஷாட்ட வந்து தேவையில்லாத ஷாட் அக்ரெசிவா ஆனாரோ, அதோட டபுள் அக்ரெசிவா தான் கொஞ்சம் ஓவரா தான் என்னது எமோஷனலா அந்த ராண்ட் விட்டாரு கவாஸ்கர். பட் ஹி இஸ் ரைட். உன் நேச்சுரல் கேமா இருக்கலாம்ப்பா. ஆனா, பின்னாடி 2 ஃபீல்டர் இருக்காங்க. பேக்வர்ட் ஸ்கொயர் டீப் ஸ்கொயர் லெக் இருக்கு. டீப் ஃபைன் லெக் இருக்கு. நீ அடிச்சா மட்டும் எங்க தான் அடிக்க போற? எம்சிஜி சாதாரண கிரவுண்ட் இல்ல. ஒரு ஊரையே வசிக்க வைக்கலாம். அவ்ளோ பெரிய கிரவுண்டா இருக்கு. என்னதான் நீ பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க நீ? நேச்சுரல் கேம்ங்கிற பேர்ல. அண்ட் இட் ஹேட் டூ ஹேப்பன். அண்ட் அதே மாரி 2ண்ட் இன்னிங்ஸ்ல
தேர் இஸ் நோ பாயிண்ட் இன் எதுக்கு நீ 6 உனக்கு இப்போ? நீ ஒரு பெர்சன்டேஜ் ஷாட்ஸ்க்கு வேல்யூ இல்லாம வந்து நீங்க ஆடுனீங்கன்னா, இப்படிதான் மேட்ச கோட்ட விட் ஆகணும். ஸோ எனக்கு அண்ட் அந்த செகண்ட் இன்னிங்ஸ் ஷாட் லைக் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஷாட் வந்து விட செகண்ட் இன்னிங்ஸ் வாஸ் லைக் ஈவன் வாஸ். ஏன்னா வந்துட்டு அது வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஷாட்டா அது வந்து லைக் யூ கேன் சே ஓகே யுவர் ஆர்டர். நான் வந்து ஐ ஃபுல்லி அக்ரீயிங் வித் செரீனா கவாஸ்கர் சொல்றது எல்லாமே. பட் நான் என்னோட இது இன் டர்ம்ஸ் ஆஃப் கம்பேரிசன் பிட்வீன் செகண்ட் ரெண்டாவது இன்னிங்ஸ்க்கும் முதல் இன்னிங்ஸ்க்குமான ஷாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் இன்னிங்ஸ் ஷாட் வந்து அந்த பால் ஆக்சுவலி வந்து எட்ஜ் வாங்கி தான் போறது. அவர் வந்து தேர்ட் மேன் ஆடல. அவர் வந்து லைக் மோர் சார்ட் ஆஃப் ஃபைன் லெக் டு லைக் டிக் ஸ்கொயர்ல அங்க தான் ஆடுறாரு. அந்த ரிஸ்க் பர்சன்டேஜ் கண்டிஷன் ஆஃப் தி என்ன சொல்றது சிச்சுவேஷன் ஆஃப் த மேட்ச் அது எல்லாமே நான் எக்ஸப்ட் பண்ணிட்டு சொல்றேன். அவர் அந்த ஷாட் வந்து கரெக்டா பேட்டுக்குள்ள பட்டிருந்ததுன்னா போயிருக்கும் அது பாசிபிள். ஸோ ஏன்னா அங்க அங்க வேறாஸ் படாததுனால உங்களுக்கு தேர்ட் மேன் போச்சு. வேற செகண்ட் இன்னிங்ஸ் வந்து இட் வாஸ் அ ஹார்ட் ட்ராக்கர். நீங்க வந்து கிரவுண்ட்ல எங்க வேணாலும் தரையில் அடிச்சிருந்தீங்கன்னா எங்க வேணா போயிருக்கலாம். தட்ஸ் ஐ ஃபீல் என்ன பொறுத்தவரைக்கும் அந்த ரெண்டாவது இன்னிங்ஸ் ஷாட் வந்து ஈவன் வர்ஸ் தென் ஃபர்ஸ்ட் ஓகே. வந்து வர்ஸ்ன்றோம். ரெண்டாவது வந்து இஸ் ஈவன் வர்ஸ்ன்றேன் நான். கஷ்டமா இருக்கு, கவலையா இருக்கு. எது வேர்ஸ்ட்டுன்னு நம்ம வந்து இங்க சண்டை போட்டுக்கிறோம். எது மட்டம், எது தரமட்டம்ன்னு. ஆமா. எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் தான் இன்னும் தரமட்டம். ஏன்னா, இட் வாஸ் அ நான் எக்ஸிஸ்டன்ட் ஷாட் அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப். பட் இப்ப அது பிரச்சனையே இல்ல. ஸோ முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. லெட்ஸ் சி ஹவ் ஹி அத பத்தி அவரே யோசிக்கிறாரா? ரோஹித் சர்மா கேட்கும்போது கூட அதான் சொன்னாரு. ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் அவர் தான் கால்குலேட் பண்ணி ஆகணும் அப்படின்னு. பட் ஒரு சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. பிகாஸ் நவ் யூ ஹேவ் சம்ஒன் லைக் சஞ்சு சாம்சன் பிரீதிங் டவுன் த நெக். இல்லைங்களா? ஹிஸ் ஃபார்ம் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். ஓகே ரிஷப் பந்த் எஸ் அவர் டெலிவர் பண்ணியிருக்காரு. பட் எனக்கு ஏன் எல்லாருக்கும் ஐ திங்க் ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்குன்னா, அவர் டிஃபென்ஸ் ஆடும்போது இட் ஃபீல்ஸ் லைக் பாலர் 150ல போட்டா கூட ஏதோ 90 மைல்ஸ் ஸ்பின்னர் விளையாடுற மாரி தான் டிஃபெண்ட் பண்றாரு. ஹி ஹாஸ் ஆல் த டைம் இன் ஹிஸ் வேர்ல்ட். அவர் ஏன் அவரோட டிஃபென்ஸ வந்து ட்ரஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாருங்கிறது தான் அங்க ஃப்ரஸ்ட்ரேஷன். ஓகே. ட்ரஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாரா? இல்ல இஸ் ஜஸ்ட் லைக் தி ஈகோ பிளேஸ் ம். அதுதான் டிஃபரன்ஸ். லைக் தெரியல. நீங்க செகண்ட் ஐ மீன் இன்னிங்ஸ்னா வந்து லைக் இஃப் யூ திங்க் தூண்டல்ல மீன் போட்டு பிடிச்ச மாதிரி லைக் ஹெட் வந்துட்டு லிட்டரலி தட்ஸ் எசென்ஷியலி வாட் அவரு அங்க ஒரு பிளேயரை வைக்கிறேன் வந்து அவனுக்கு ஹாஃப் ட்ராக்கர் போடுறேன் அடி எங்க கையில கொடு அப்படின்றாரு. ஸோ இட்ஸ் லைக் வெதர் தி ஈகோ நம்ம சேவாக்கு அடிப்படுத்துறோமா சேவாக் வந்து லைக் நான் ஆஃப் பண்ணலாம் ஒரு பவுலரா அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்துட்டு பட் இட் வாஸ் டிஃபரெண்ட் லைக் சேவாக் அவர் அப்ப 195ல இருந்தாரு. இல்லாட்டி 295ல இருந்தாரு அப்ப. எக்ஸாக்ட்லி. நீங்க சொல்ற ஷாட் அடிக்கும்போது. ஓகே. நிதிஷ் குமார் ரெட்டி. வாட் அன் எமோஷனல் 100. என்ன டிராமா. ஆ நம்பர் 8ல வந்தாரு. ஏன்னா, ஆகாஷ்தீப் நைட் வாட்ச்மேனா இருக்கிறதுனால. என்ன கண்ட்ரோல். ஆ ஒரு ஃபால்ஸ் ஷாட் ஹார்ட்லி எனி ஃபால்ஸ் ஷாட்ஸ். அன்பார்ச்சுனேட்லி செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து ரொம்ப தேவைப்பட்டது. அவர் ஒரு 40, 50 பால் விளையாடியிருந்தா மேட்ச் டிஃபரெண்ட்டா போயிருக்கலாம். பட் அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அவர்னால தான் இந்த மேட்ச்சே வந்து ஓரளவு யூ நோ இட் ஒரு இவ்ளோ தூரம் போச்சுன்னா, அந்த இன்னிங்ஸ்னால தான் போச்சு. ஆ அவரு வாஷிங்டன் சுந்தரோட அந்த 50. ஸோ எஸ் அதுக்கும் நான் வரேன் ஆக்சுவலி. ஏன்னா, அது ரொம்பவே அண்டர் எஸ்டிமேட்டட். இதுலயாவது ஓகே இவரோட அப்பா அண்ட் இட்ஸ் லைக் பியூட்டிஃபுல் எமோஷன்ஸ் நல்ல ஒரு டிராமா ஆட் பண்ணிச்சு. பட் வாஷிங்டன் சுந்தரோட 50 162 பால்ல 50 ரன் அடிச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு அங்க தான் குடோஸ் ஆ அவருக்கு சொல்லணும். அங்க தான் தோணும். நம்ம டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் என்னடா உனக்கு அவசரம்? டேய் ரிஷப் பந்த் என்னடா உனக்கு அவசரம்? வெளாடேன்டா நீ நிம்மதியா வெளாடேன். ஸோ ஃபார் மீ அவர் 50 அடிச்சதோட 150 பால்ல 50 அடிச்சது தான் ஆக்சுவலி இட் ஃபீல்ஸ் லைக் இட் டிட் ஹிஸ் ஜாப் தேர். ஆ ஓகே. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சது. 369 இந்தியா அடிச்சாங்க. நவ் செகண்ட் இன்னிங்ஸ் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த 2 இன்னிங்ஸ் முடியும்போது சடன்லி அந்த அட்லைட் 2003ல நெறைய பேர் சொன்னாங்க. அஜித் அகர்கர் வந்து செலக்டரா அவரையே செலக்ட் பண்ணிட்டு வந்துரணும். அ அந்த அட்லைட்ல 6 விக்கெட் எடுத்தா மாரின்னு. அண்ட் அதுக்கு ஏத்தா மாரியே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஸ்திரேலியாவுக்கு 100 ரன் லீட் இருந்தாலும் வி காட் தெம் டவுன் டூ 99 ஃபார் 6. அதுக்கப்புறம் வருது ஒரு கேம் சேஞ்சிங் மொமெண்ட். யஷஸ்வி ஜெயஸ்வால் ஸ்லிப்ல அந்த கிளப் கிரிக்கெட்ல வந்து நமக்கு பிராக்டிஸ் குடுப்பாங்க. ஸோ நானே குடுத்துருக்கேன். நானே வாங்கியிருக்கேன். என்னன்னா, அந்த பேட்ட வந்து இப்படி ஒருத்தர் போடுவாரு. அப்படியே அண்டர் ஆர்மோ இதுவோ போடுவாரு. அந்த கோச் வந்து இப்படி தட்டி விடுவாரு. அத ஸ்லிப் கேட்சிங் பண்ணுவாங்க நம்ப. அந்த மாரி ஒரு ரெகுலேஷன் ஸ்லிப் கேட்ச். அதுக்கப்புறம் ரோஹித் சர்மாவோட ஒரு ரியாக்ஷன் வேற அது. டேய் ஏன்டா வுட்டேன்னு அப்படியே. 99 ஃபார் 6 என்னலாம் நடந்திருக்கலாம் அப்ப? ஜஸ்ட் லீட் வாஸ் 205 ஆர் 206 அப்பதான்.
வி குட் ஹவ் பீன் சேசிங் 250. அந்த அதெல்லாம் ஆனா அது வந்து என்ன சொல்றது, எல்லாமே அக்ரி பண்ணாலும் எனக்கு வந்து ஐ மீன் அகைன் திஸ் இஸ் ஃபேர். நானும் நீங்களும் வந்து டிஃபர் பண்றது வந்து கேச்சஸ் வந்து தே என்ன சொல்றது, இட் ஹேப்பன்ஸ். அதாவது என்னன்னா, இதே கேட்ச் வந்து இன்னொரு இடத்துல விட்டுருந்தாருன்னா வந்து ஒரு லைக் இந்தியா இஸ் வின்னிங் அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயமா நம்ம எடுக்க மாட்டோம். ஓகே விட்டாரு ஒண்ணு ஒண்ணு. இங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆனது கஷ்டம். ஸோ அண்ட் ஆப்வியஸ்லி இட் ஹேட் அ மேசிவ் டிஃபரன்ஸ். ஏன்னா வந்து அந்த நேத்தன் லைனன்ஸ் ஹார்ட் பாலனோட அவங்களோட இன்னிங்ஸ் வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸ். அதுதான் வந்து திருப்பி மேட்ச் திருப்பிட்டு அந்த ஒரு கேட்ச். பட் எனக்கு வந்து என்னன்னா ஐ மீன் ஒரு கிவன் த ஃபேக்ட் அவர் தான் வந்து 2 இன்னிங்ஸ்ல 80+ ஸ்கோர் பண்ணதுக்கு அந்த கேட்ச் ட்ராப் பண்ணதுனால வந்து அவர் வில்லனா ஆக்குறது அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் ப்ராபப்லி ரைட் அ திங். இட் ஹேப்பன்ஸ். யா. அதுக்கப்புறம் ஆனா நடந்தது பாருங்க ஒரு கூத்து. லாஸ்ட்ல பேட் கமின்ஸா இருக்கட்டும், அண்ட் அதுக்கப்புறம் நேத்தன் லயன் அண்ட் ஸ்காட் பாலண்ட். நம்பர் 11 பேட்ஸ்மேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 மணி நேரம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இருக்கட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து அவர் வந்து 36 பால் விளையாடினாரு. 6 ரன் அடிக்கிறதுக்கு. 2வது இன்னிங்ஸ்ல 86 பால் விளையாடியிருக்காரு. ஸோ இவர் மட்டுமே 140 பால். எனக்கு தெரிஞ்சு இது சில பேர் போட்டாலும் போட்டுருவாங்க. ரோஹித் சர்மா ஃபுல் சீரிஸ்ல எவ்வளோ விளையாடினாரோ, இவர் அவ்வளோதான் விளையாடியிருக்காரு. அந்த மாரிலாமும் சில கம்பேரிசன்லாம் வர ஆரம்பிச்சுரும். வாட் அன் இன்னிங்ஸ்! அந்த என்ன பண்ணிடுச்சுன்னா, அந்த நேத்தன் லயன் அண்ட் ஸ்காட் போலண்டோட பேட்டிங் வந்து இந்தியா வின்னிங் த மேட்ச்ங்கிற அந்த ஒரு ப்ரொபோர்ஷனையும் எடுத்துடுச்சு. நம்பர் 1. 2வது த்ரூ அவுட் த மேட்ச் ஆஸ்திரேலியா கேன் அட்டாக் அப்படிங்கிறதையும் வந்து கொண்டு வந்துடுச்சு. ஸோ அந்த ஈக்குவேஷன்லேருந்தே எடுத்துருச்சு. இல்லாட்டி 280, 290 சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா, சம்மன் லைக் யஷஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் ரிஷப் பந்த் செகண்ட் செஷன்ல அவங்க விளையாடும்போது, யூ நோ தே குட் சென்ஸ் கேபா ஸ்டைல்ல சேஸ் பண்ணியிருக்கலாம். செம்ம இன்னிங்ஸ் அது. பட் அகைன் வில் ஜஸ்ட் மூவ் ஆன் அண்ட் அபார்ட் ஃப்ரம் த ஃபேக்ட் சிராஜ் நல்லா பாலிங் போட்டாரு. அண்ட் அகைன் பும்ரா வந்து தான் அந்த விக்கெட் எடுத்தா தான் முடியுங்கிற ஒரு கட்டாயம். ஓகே. ஃபைனலா ஃபைனல் இன்னிங்ஸ். அ Yashasvi Jaiswal and Rishabh Pant. As usual, I mean, Rahul gets out, even though நல்ல சீரிஸ் அவருக்கு போயிருக்கு. இந்த மேட்ச் அவ்வளவா போல. ரோஹித் சர்மா நல்லா விளையாடினாரு. அந்த 40 பாலுக்கு 40வது பால்ல ஆனா, அகெயின் அ ஃபால்ஸ் ஷாட். ஒரு ஆஃப் ஸ்டம்ப்லயோ, இல்ல அவுட் சைட் இல்ல ஜஸ்ட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் இருக்கிற பால மிட் விக்கெட்ல ஃபிளிக் பண்ண ட்ரை பண்றாரு. நீங்க சொன்ன மாரி அந்த ODI, T20 ஹேபிட்ஸ் கிரெப்ட் இன். அண்ட் அவர் வந்து அப்புறமா யங்ஸ்டர்ஸ்க்கு ஆக்சுவலி அட்வைஸ் குடுத்திருக்காரு அவரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல. அதுதான் ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு. இவங்க வந்து கொஞ்சம் இன்னும் மேட்ச் எடுத்துட்டு போயிருக்கலாம் அப்படின்னு. பட் ஃபைனலா இட் கேம் டவுன் டூ ரிஷப் பந்த் அண்ட் யஷஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் தென் ரிஷப் பந்த் வந்து ஒரு டிசப்பாயிண்டிங் ஷாட் யா டிராவிஸ் ஹெட். இப்போ இது அதுதான் சொல்றேன். இப்போ நம்ம வந்து நீங்க சொன்னோம்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து நம்ம வாஷிங்டன் சுந்தர் பத்தி பேசினால, இந்த இன்னிங்ஸ்ல வந்து ரிஷப் பந்த் வந்து 104 பால் விளையாடினாரு. அதே 30 ரன் அடிக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 37 பால் 28 ரன் அடிச்சாரு. எங்கேயோ அந்த அவசரத்துல போனாரு. இங்க வந்து இது அவ்வளோ பொறுமையா விளையாடினாரு. அண்ட் தென் ஹி லாஸ்ட் பேஷன்ஸ். லைக் பரவாயில்ல ம். போயிட்டு அவருக்கு அந்த கேட்ச் கொடுத்துட்டே போயிட்டாரு ஒரு பாட்டுக்கு. லைக் அட போடா. ஐ மீன் இது யா இட்ஸ் ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து ம். யா. என்ன சொல்றது? கொஞ்சம் பாசிட்டிவா பேசலாம். பரவால்ல. நீங்க ஷோல்டர் ஷ்ரக் பண்றதுக்குள்ள. பட் யஷஸ்வி ஜெய்ஸ்வாலோட இன்னிங்ஸ்ங்க. ஐ திங்க் அவர் வந்து இதுவரைக்கும் 4 செஞ்சுரி, 2 டபுள் செஞ்சுரி, 150 எல்லாத்துக்கும் மேல ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஒரு சுனில் கவாஸ்கர் ரெக்கார்டெல்லாம் மேட்ச் பண்ற அளவுக்கு ஃபர்ஸ்ட் இயர் அவரது பேருக்கு நெக்ஸ்ட் இந்தியன் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு. ஆ அந்த மாரி இன்னிங்ஸ்லாம் விளையாடினாலும், இந்த பர்ட்டிகுலர் இன்னிங்ஸ் வந்து அவர் அடிச்சது 200 பால்ஸ்ல 80 ரன்ஸ். அண்ட் அட் சம் பாயிண்ட் அவர் வந்து ஒரு 14 ரன் 82 பால்ஸ்ல. அந்த நெறைய பிளேஸ் அண்ட் மிஸ்ஸஸ். ஸ்டார்க் வந்து ப்ராபப்லி 5 தடவ அவர் அவுட் பண்ணியிருக்கலாம், செகண்ட் இன்னிங்ஸ்ல. பட் ஹி ஹங் இன் தேர். அந்த டெம்பரமென்ட் ஐ திங்க் வுட் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு கரியர் டிஃபைனிங் இன்னிங்ஸா இருக்கும்னு தோணுது எனக்கு இவருக்கு. இது தான்டா டெஸ்ட் கிரிக்கெட். உண்மையான டெஸ்ட் கிரிக்கெட். நீ இருந்து அடிச்சா நெறையா இருக்குடா உனக்கு அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வரும் இதுல. ஒரு ஃபாக்ஸ் கிரிக்கெட்ல வந்து டாப் 3 இந்தியன் பேட்டர்ஸ் ஆல் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ரவி சாஸ்திரி அண்ட் மைக்கேல் வான் வந்து ஒரு இது பண்ணாங்க. அதுல ரவி சாஸ்திரி பிக்ட் அப் லைக் கவாஸ்கர், கோலி அண்ட் டெண்டுல்கர் அது இஸ் டாப் 3 இந்தியன் பேட்டர்ஸ் ஆஃப் ஆல் டைம். மைக்கேல் வான் வந்துட்டு டெண்டுல்கர் அண்ட் கோலி ஆப்வியஸ்லி. அதான் யஷஸ்வி ஜெய்ஸ்வாலை பிக் பண்ணாரு. லைக் இவர் தான் வந்து அடுத்த சூப்பர் ஸ்டார் அடுத்த 10 வருஷத்துக்கு நாட் இந்தியன் பட் லைக் குளோபலி வில் பி த நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அது நம்ம பார்த்தோம்னா இந்த இந்த சீரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல இருக்க செஞ்சுரி இல்லைனாலுமே வந்துட்டு ஓவரால் ஐ திங்க்
யசஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான சீரிஸ்ன்னு தான் சொல்லணும் இது. ஆமா. அவர பொறுத்தவரைக்கும். ஸோ ஃபைனல் டெஸ்ட். கோயிங் இன்டூ தட் ஃபைனல் டெஸ்ட். எல்லாரும் லெட்ஸ் பி ஹானஸ்ட். 1-1 ஒரு லக்கா தான் போயிட்டு இருக்கு. எப்படி எப்படி போச்சுன்னா லாஸ்ட் 3 மேட்சஸ் வந்து அவங்க செம்மையா தான் விளையாடுவாங்க. அவங்களுக்கு தாழ்வா தான் நம்ம இருந்திருக்கோம். ஆனா, அந்த டிஃபரன்ஸ் வந்து ஒரு விக்டரி அளவுக்கு கொண்டு போகுமா? அப்படிங்கிறது. கேபால மழை நல்லா தப்பிச்சுட்டோம். இங்க தப்பிக்க முடியல. பட் ஆஸ்திரேலியா ஹாஸ் பீன் சுப்பீரியர். லாஸ்ட் 6 இன்னிங்ஸ், லாஸ்ட் 3 டெஸ்ட் மேட்சஸ்ல நம்மளோட கண்டிப்பா சுப்பீரியரா இருக்காங்க. பாலிங்ல நமக்கு அந்த ஸ்ப்ரெட் இல்ல. பேட்டிங்ல லோவர் ஆர்டர் வச்சு தான் நம்ம தப்பிச்சுட்டு வரோம். லாஸ்ட் மேட்ச் சிட்னி கொஞ்சம் ஸ்பின் இருக்கும் பெட்டரா. இதே டீமோட போவீங்களா? இல்ல ரோஹித் சர்மா இஸ் திஸ் நம்ம ஆல்ரெடி இத வந்து நெறைய பேசியாச்சு. எனக்கு தெரிஞ்சு திஸ் இஸ் த டைம். நீங்க சொல்லுங்க. எஸ் ஆர் நோ மட்டும் சொல்லுங்க. ஏன்னா நம்ம நெறைய இத பத்தி நோ இதே டீம் தான் போவோம். ஐ மீன் நான் இதே டீம் தான் போகும். ஆமா. ஓகே. ஸோ நம்பளுக்கு வேணா அந்த ஆசை இருக்கலாமே தவிர, இட் இஸ் லைக் வெரி அன்லைக்லி. அவர் ரிட்டயர் ஆகலன்னா, ஐ டோன்ட் திங்க் அவர டிராப் பண்ணுவாங்க. இதே டீம் தான் போகும். ஓகே. நாங்க ரெக்கார்ட் பண்றது இது வந்து 24 ஹார்ஸ் மேட்ச் முடிஞ்ச 24 ஹார்ஸ்க்குள்ள நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் இத. ஸோ இதுவரைக்கும் அவரோட ரிட்டயர்மென்ட் நியூஸ் அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வரல அது. பட் நீங்க கேட்கும்போது என்ன நடக்கலாம்னு ரவி தெரியாது. சாஸ்திரி வந்து குண்டெல்லாம் வச்சுட்டாரு சேருக்கு அடியில வந்து கோலி இன்னொரு 3 வருஷம் விளையாடுவாரு. ஆனா ரோஹித் சர்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ திங்க் இட் இஸ் இந்தியா தோத்துதுன்னா கண்டிப்பா வந்து அதோட சாப்டர் க்ளோஸ் ஓகே. முடிஞ்சு. ஓகே. பார்ப்போம். பட் ஐ திங்க் வி ஹேவ் எனஃப் பேக்கப். யூத் ப்ராமிசிங்கா இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஆ டெம்பரமென்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகே அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆம் பட் சிட்னி யூ ஆர் லுக்கிங் அட் 3-1 ஆஸ்திரேலியா. அதான் என்னோட பிரெடிக்ஷனா இருந்துச்சு சீரிஸ்க்கு முன்னாடி. Yeah. இல்ல 2-2க்கு சான்ஸ் இருக்கா? ஐயே! அதாவது வந்து என்னன்னா வந்து எனக்கு இட் இஸ் த ஹோப் தட் கில்ஸ் அப்படின்றாங்க. இந்தியா வந்து நீங்க சொல்ற மாரி ஆஸ்திரேலியா சுப்பீரியரா இருக்கு. இந்தியா வந்து லைக் நம்ம எல்லா மேட்ச்லயும் வந்து வி ஹேவ் பீன் சேசிங் அப்படின்னு தான் நம்ம இருந்துக்குனா கூட டேலண்ட் இருக்கு. ஸ்கில் இருக்கு, டேலண்ட் இருக்கு. இட் ஜஸ்ட் சீம்ஸ் டு பி மென்டலி நம்ம அங்க இல்ல. இஃப் இந்தியா டீம் மொத்தமா வந்து விளையாடுனாங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்துட்டு லைக் இட் இஸ் நாட் அ கேஸ் ஆஃப் ஆஸ்திரேலியா பயங்கர வந்து அந்த 80s, 90s ஆஸ்திரேலியா வந்து பயங்கர சுப்பீரியர். லைக் இங்கேருந்து போன வந்து பிளேயர்ஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு இல்ல அப்படின்ற மாரி இல்லாம, ஐ எனக்கு ஐ திங்க் 3-1 இஸ் ப்ராபபிலி தி ஸ்கோர் இட் வில் பி. பட் ஒரு நப்பாசை, நம்பிக்கை அவ்வளவுதான். பாசிபிலி ஓகே. 2-2. அண்ட் த ஃபைனல் வேர்ட் ஆன் ஜஸ்பிரீத் பும்ரா. அந்த ஒரு நபர்னால தான் இந்த சீரிஸ் வந்து கடைசியில போம்போது கூட ஒரு அலைவா ஆமா, இருக்குன்னு சொல்லலாம். ஆமா. இவர் இல்லன்னா, ஐ திங்க் 4-0 கோயிங் இன்டூ த 5த் டெஸ்ட்டா தான் இருந்திருக்கும் இது. கண்டிப்பா. எந்த மேட்ச்மே வந்து நம்மளுக்கு சான்ஸ் கூட இருந்திருக்காது நமக்கு. அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு 2 இன்னிங்ஸ்லாம் கூட விளையாடியிருக்க மாட்டாங்க. எங்கேயுமே. ஸோ ப்ராபப்லி அகைன் இப்போ டிபேட் வந்து இந்தியாவோட கிரேட்டஸ்ட் ஃபாஸ்ட் பவுலர்லாம் அது டிபேட் சால்வ் ஆயிடுச்சு. வேர்ல்டுலயே அவர் கிரேட்டஸ்ட் ஃபாஸ்ட் பவுலரா மால்கம் மார்ஷல், ஆ ஜோயல் கார்னர் அவங்க இருக்கிற பீக்கோட கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அன் இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் டூ ரீச் 200 விக்கெட்ஸ், ஃபாஸ்டஸ்ட் டூ ரீச் வித் த பெஸ்ட் ஆவரேஜ். அதெல்லாம் வந்து நெனச்சு கூட பார்க்க முடியல. என்னைக்குமே வந்து ஒரு இந்தியன் இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் ஃபாஸ்ட் அந்த மாரி பவுலர் பவர். அப்படின்றது அதுவே வந்து ஒரு ஏலியன் கான்செப்ட்டா இருந்தது ஒரு காலத்துல. ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் அப்படின்றது இட்ஸ் லைக் இந்தியன் ஸ்பின்னர் அப்படின்னு தான் வந்து ஒரு பவுலிங்ல பேசப்பட்டதுன்னா இந்தியன் ஸ்பின்னர்ஸ். ஃபார் அ ஃபாஸ்ட் பவுலர் டு பி லைக் அல்டிமேட் இன் இந்தியா. யா கண்டிப்பா. ஐ மீன் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். அண்ட் டு க்ளோஸ் இட் ஆஃப் அது ஒண்ணே ஒண்ணு என்ன சொல்லுவேன்னா, ஐ திங்க் பும்ரானால இந்த சீரிஸ் ஜெயிக்கிறோமோ இல்லையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. இல்ல ஜெயிக்க முடியாது. இனிமே இந்த டிரா தான் பண்ண முடியும். ஆ ஐ திங்க் இந்தியாக்குள்ள ஒரு ஃபாஸ்ட் பாலிங் ரெவல்யூஷன் 2.0. அ ஒரு பேட்ஸ்மேன்க்கு வந்து உள்ள ஸ்டேடியம்க்குள்ள வரும்போது ஒரு ஒரு கோலி உள்ள ஸ்டேடியம்க்குள்ள வரும்போது அப்படியே எல்லாரும் கத்துவாங்க எல்லாரும். அ அந்த மாரி ஒரு ராக் ஸ்டார் வெல்கம் கிடைக்கும்னு நெனைக்கிறேன். இனிமேந்து பும்ரா வந்து ஐ கான்ட் வெயிட். இந்தியன் ஹோம் கிரவுண்ட்ல அவர் வந்து அடுத்த மேட்ச் எப்போ ஐபிஎல் விளையாடுறாரோ, இல்ல இந்தியன் டீம் விளையாடுறாரோ, இல்ல எங்க போனாலுமே அவர் உலகத்துல ஐ திங்க் ஹி இஸ் கோயிங் டூ கெட் த லவுடஸ்ட் சியர்ஸ் ஃப்ராம் எனி கிரவுண்ட், எனிவேர் இன் த வேர்ல்ட். கேட்கவே வேணாம். இந்தியால வந்து நீங்க எல்லாரும் இயர் புரொடெக்ஷன்லாம் வச்சுட்டு தான் நீங்க போணும் பும்ரா என்ட்ரி அடிக்கும்போது. ஸோ அந்த இந்த பாசிட்டிவ் நோட்ல நம்ம முடிச்சுக்கலாம். நீங்க இன்னும் எங்கள கேட்டுட்டு இருக்கீங்க. எங்கள மாரி நீங்களும் அதே எமோஷன்ஸ்ல அந்த வேவ் லென்த்ல இருக்கீங்கன்னா, அந்த லைக்க தட்டி விடுங்க. ரொம்ப எங்களுக்கு வந்து ஒரு என்கரேஜிங்கா இருக்கும்.
அண்ட் அஃப்கோர்ஸ் ஆடியோ பிளாட்ஃபார்ம்ஸில் கேட்குறீங்கன்னா அங்கேயும் எங்களுக்கு காமெண்ட்ஸ் கொடுங்க. ஃபாலோ பண்ணுங்கள். பார்த்துட்டே இருங்க மேட்ச் பார்த்தீங்களா பாஸ்.